ஷேய் எப்பா என்னப்பா விஷ்ணு என்னமோ கேட்க பொண்ணுக்கு பொண்ணுக்கு பொருளுக்கு எல்லாமே பொண்ணு பொருள் மண்ணை பொருளாக்கு தான் பொண்டாட்டியே வித்தோட்டமாக வெளியில் விட்டு அதையும் பொருளாக்குதான் அதையும் வித்தோட்டமாக வெளியே விட்டு பொருளாக்குதான்ப்பா. பொம்பளை என்ன செய்தான் தெரியுமா? கல்யாணம் முடிச்சு கொடுக்கான். ஏழையில் இப்போ பணம் வேணும், மாற்றி பல லட்சம் கோடி உள்ளவன்ட்ட கூப்பிட்டு விடுதான். என்னப்பா ஓப்பன் பிளேஸில் விட வேண்டியிருக்கு, இங்கே உட்காந்தே கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. ஈஸ்வரமாக கூட போனோம்னா எல்லாம் உலக நாடே பார்க்கலாம் இருக்குது என்னென்ன சேட்டைங்கிறத பண்ணுறது. என்னப்பா எல்லாரும் அப்படி தான்ப்பா நடத்தான். கம்பெனி நடத்தி அங்கே உள்ள ஊரா பார்த்தா ஒரு 10 பொம்பளையே மேய்க்கான் ஒரு கம்பெனி ஓனர். எப்படி 10 பொம்பளை மேய்க்கான், 2 பொம்பளை மேய்க்கான், 5 இதெல்லாம் என்னடா கண்டார் வழி இதெல்லாம் நிர்வாகமாடா பூமி அழிக்க அந்த முட்டா குயிமனைகளா மேய்ச்சி சோழி பார்த்து அப்படியே அவளுக்கு என்னென்ன வசதி வேணுமோ வீடு கட்ட வெட்டி கொடுக்கணுமோ நகை நட்டு கொடுக்கணும். அதான் பொண்ணு பொருள் ஆசை. பொண்ணு பொருள் மண்ணுக்கு ஆசை. எப்படி கண்டாலுமே பிதிக்கு எடுக்க வேண்டாம். வானரப்பட உள்ளே வந்தவொடனே ஓட்டி தூக்கி நச்சு அப்படியே கல்லுத்தூடு வச்சு தூக்கி எறிவான் சூடில் வச்சு. இப்போ கணக்கு வந்துருச்சா? இந்த கணக்கு முடிஞ்சு வச்சு 126 வருஷம் இப்போ இந்த கணக்கு எடுப்பான். எல்லா கோர்ட்லேயும் கணக்கு எடுப்பான். இராணுவ வீரர் உங்கள் அண்ணன், இராணுவ தளபதியார் உங்கள் அண்ணன், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. இது என்னப்பா கூத்தடிக்க அதைத்தான் அசிங்கம் பண்ணுதாங்கல்ல. அசிங்கம் என்னப்பா கணக்குங்கன்னு போட்டால் தலைக்கு மேலே அடிக்கும். அப்போ கரெக்டு எல்லாம் அசிங்கம் பண்ணுதான். கோர்ட்லேயும் அசிங்கத்தனமாக தான் உள்ள ஓடுது. சுத்தமாக தூயமாக கடவுள் கொடுத்துருக்கான், பகவான் கொடுத்துருக்கான். இந்த சுத்தத்தை கடவுள்கிட்ட போய் கேட்டு சுத்தமாக நம்ம ஆக்குவோம்னு அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? அது வராது. ஏன்னா குளப்படியில் உள்ள கிடக்கு, கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் குளப்படியில் கிடக்கு. இப்போ இதை கணக்கை பிடிச்சா நம்மளை கொண்டுருவானோ அப்படின்னா அவங்க ஜட்ஜி கோர்ட்டார் நினைப்பு அது வந்துருச்சு. உள்ள வழக்கறிஞர்கள் இதை போட்டோம்னா இவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். அவனை தாசா கட்டு தான் இந்த பேப்பர், செத்த பேப்பர். அதுதான் பொண்ணு பொருள் மண்ணுக்கு ஆசையில் இந்த 3ஐயும் கொண்டு போய் அமுக்குதான். அப்போ இந்த 3ஐயும் எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. இனிமேல் ஓடாது, மூளை தளரோட. என்னப்பா நரியா? எப்பா நரின்னா என்னன்னு தெரியுமா? சென்னாய். இப்போ இந்த சென்னாயை கடிக்க விட போகிறான் ஒன்று. சென்னாய் கடிக்க விட்டா எப்படி இருக்கும்? கடித்து கொதருவான். அப்படியே முதலமைச்சர் உள்ளே வந்து நிற்பான். இப்போ 2 தரப்புக்காரன் உள்ளே நிற்பான்னா கூட்டத்தில் அந்த பவரை விட்ட உடனே ஏறி கடிப்பான். சென்னாய் வந்து தாவும்பா மானிட போய் இப்போ இந்த சென்னாய் விட்டாச்சுன்னா இந்த சென்னாய் பவர் வந்து தூக்கி அவனை கொண்டு போய் அங்கே போய் கடிக்க விடும். இவன் எந்த வண்டியில் நின்று கையை ஆட்டினாலும் சரி அங்கே போய் மானிட பறந்து போய் கடிக்க போவோம். அந்த சென்னாய் பவரை விடுதான். ஏண்டா உன்ட்ட ஒரு பேப்பரை வச்சு நீ பூமியை பழக்கியிருக்க, நான் சென்னாயை விட்டு உன்னை கடிக்க குதற விடுதோம்னான்னு இப்போ அந்த கணக்கு வந்துருச்சா? அதுதான்ப்பா சென்னாய். நீ பார்த்தது இல்லையாப்பா? இதுதான் சென்னாய்னா நரி. அந்த இப்படி கணந்தான் இருக்கும், ஒரு 1.5 முழம் 1 முழம் தான் இருக்கும். வீச்சுன்னு பறக்கும். அந்த ஆத்மாவை இப்போ விட்டு கடிக்க விட போகிறான். கடித்தான்னா அவன் குதறி ரத்தம் பூமியில் சிந்தும். இல்லை கண்டார ஒளிமான 3 கணக்கு உள்ளே போட்டுக்கடா. விஷ்ணுக்கு முன்னாடி 3/4 சத்தியம் சூரியன் கணக்கை